நான் வந்து வெறும் இந்த பர்பஸுக்கு தான் ஸ்டாம்ப் வாங்கினேன். ஸ்டடி பர்பஸ்க்கு, சும்மா என்னோட பர்சனல் பர்பஸ்க்கு. ஒரு ஸ்டாம்பும் ரூ. 25 ரூ. 30 சொல்கிறாங்க, வாங்கலாமா அப்படின்னு. வாங்கலாம், வாங்குங்க. அப்புறம் 25 ஸ்டாம்பு ரூ. 30 ஒரு ஸ்டாம்பு கொடுத்து வாங்குறாரா, வாங்குங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க, அந்த ஒரே இந்த கலெக்டர்ஸ் பேக் ஆக்ட் சொன்னாரு. இது வந்து 2016 வரைக்கும் டெல்லியிலிருந்தே ரெடி பண்ணி கலெக்டர்ஸ் பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்கன்னா 2016-17 என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஸ்டாம்பை ஒரு இது மாதிரி ஒரு ஒன்று மட்டும் மதுரைக்கு அனுப்பிடுவோம். ஒரு 50 செட்டு 100 செட்டு அதுக்குரிய ஸ்டாம்பு அதுக்குரிய போல்டர். இங்கே வந்து கலெக்டர்ஸ் பேக் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. இந்த பிளாக்கிங் டாக்டர் என்ன செஞ்சுருவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் 2 ஸ்டாம்ப் வேணும்னா அதை எடுத்து யாராவது ஒரு கலெக்டரோ யாராவது கேட்டாங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டா அந்த பேக்கெட் போடும்போது ஃபுல் செட் இருக்காது. அப்போ என்ன செய்யறாங்க, பேக்கெட்டே போட வேண்டாம், எல்லாத்தையுமே உறுதியாக இருக்கும்போது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கலெக்டர்ஸ் பேக்குங்கிற ஒரு ஸ்கீமே வராமல் போயிடுச்சு. இப்போ சென்னையில் ஒரு இடத்துல தான் இது மாதிரி கலெக்டர்ஸ் பேக்கு போடுறாங்க, 1-2 இடத்துல தான் போடுறாங்க. கலெக்டர்ஸ் பேக்குங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப ரேரான ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்தியெல்லாம் எல்லா ஸ்டாம்ப் வாங்கினா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. அதனால ஸ்டாம்பும் மிஸ் ஆகாமல் வாங்கணும்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிடுங்க, அதான் பெட்டராக. யூஸ்டு ஸ்டாம்பை பொறுத்தவரை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கவரில் ஒட்டி வர்றது வந்து நிறைய இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்கிட்டலாம் ஒரு 3000 ரூபாய்க்கு அது மாதிரி ஸ்டாம்ப் 3000 ரூபாய்க்கு எனக்கு வந்த ஸ்டாம்பில் சீலே அடிக்காமல் வந்தது. அதை ரீயூஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய அதை சேல் பண்ண போகும்போது எப்படி சேல் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. அதை நம்ம என்ன செய்யறதுங்கிறது என்னுடைய கடந்த 6-7 ஆண்டுகளாக கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இதில் ஒரே ஒரு ஷீட்டை தவிர மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்கு. சூப்பர். அஹ்மத் ஷரீஃப்னு 2014 ஒரு எல்லாமே நான் இருக்கேன். நான் அது கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு போகும்போது கண்டிப்பாக அதை தவிர மற்ற எல்லாமே குடும்பம் வரைக்கும் போய் வாங்கிடுவேன். சில சமயம் கேன்சல் ஆகியுமே வரும். சார் சொன்ன அதுவும் வந்து கலெக்ஷனுக்காக வேண்டி வச்சுருக்கேன். அப்புறம் இதை பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த 1973 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து November 14, 1973 இதுதான் ஃபஸ்ட்டு வெளியே வந்த மினியேச்சர் ஷீட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா அன்பர்ஃபரேட்டட் ஸ்டாம்ப் தனியாக வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த ஸ்டாம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியா பெக் ஸ்டாம்ப்பு. பட்டு அதில் அன்பர்ஃபரேட்டடாக 4 இஷ்யூ கம்ப்ளீட்டாக அன்பர்ஃபரேட். அந்த மாஸ்க் ஒன்று, அப்புறம் இண்டிபெக்ஸு, இந்த 4 இஷ்யூமே வந்து அன்பர்ஃபரேட்டட் ஷீட்ஸு, மினியேச்சர் ஷீட்டு. அதுக்கப்புறம் October 15, 1987 வர்றது பூராமே பர்ஃபரேட்டட். இப்போ ஸ்டாம்ப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மினியேச்சர் ஷீட்டாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்த பயணம் இன்னை வரைக்கும் 282வது ஸ்டாம்ப் வந்து August 13 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கலெக்ஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸ் வந்து 24 ஷீட் இருக்குது. மதர் தெரசாவாகட்டும், காந்தி ஆகட்டும், இந்த மாதிரி 224 இருக்குது. ஃபிலாட்லி சம்மந்தமாக எதர் இண்டிபெக்ஸோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியோ அந்த மாதிரி தீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 இருக்குது. ஜாயிண்ட் இஷ்யூ மட்டுமே 27 இருக்குது. அதுதான் அதிகமான நம்பர், 27. இந்தியா ஜப்பான், இந்தியா சவுத் கொரியா, இந்தியா கனடா, இந்தியா துர்கிஸ்தான், இந்தியா மால்டீவ்ஸு, இந்த மாதிரி அது மட்டுமே 27 இருக்குது. சென்டர்ட் ஸ்டாம்ப்ஸு அது வந்து ஒரு 6 இருக்குது. 2017
ஃபஸ்ட்டு 2007 வந்து ரோஜாவில் ஆரம்பிச்சு. போனதோட சொல்லிட்டீங்களா? ஆமாம், ஓகே. அது ஸ்பெசிஃபிக் பண்ணி பேசுனாங்க சார் சென்டர் சார். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாம்ப்பு, ரோஸ் ஸ்டாம்ப்பு. சாண்டல்வுட் அதுக்கடுத்து நினைக்கிறேன். முன்னாடி போகிறேன் அடுத்து அது 2000 சாண்டல்வுட் முன்னாடி இருக்குது. சார் சாண்டல்வுட்டே இருக்குது. ஸோ அது வந்து 2006 ஃபஸ்ட்டு வந்து 2006, 2007. அப்புறம் 2007. ஸோ இந்த மாதிரி அது ஒரு 6 இஷ்யூ. சில்ட்ரன்ஸ் டே சம்மந்தமாக 10 இஷ்யூஸ் இருக்குது. காந்தி சம்மந்தமாக 6 இஷ்யூ. அப்புறம் ஃபாயில் லேமினேட்டட். ஜாயிண்ட் இஷ்யூ இருக்குங்க. இது வந்து லேமினேட்டட், ஃபாயில் லேமினேட்டட். சிங்கமும் இந்த காண்டாமிருகமும் ரெண்டுமே ஃபாயில் லேமினேட் பண்ணாங்க. இப்போ இது ஒரு இஷ்யூ, 2 இஷ்யூமே போனாங்க. அன்லேமினேட்டட் இஷ்யூ இருக்குது, லேமினேட்டட் இஷ்யூ இருக்குது. இது ஆக்சுவலாக இந்தோ ஆஃப்ரிக்கா ஜாயிண்ட் சம்மிட் அப்படிங்கிற இதில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 மண்டோலா காந்தி வந்து சாவலியரா மினியேச்சரா? மினியேச்சர் அந்த பக்கம் போயிடுச்சு இல்லை மண்டோலா. இது மினியேச்சர் அது. முதல்ல காந்திஜி பற்றி படித்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா டு இந்தியா வரைக்கும். இது ஒரு லேமினேட்டட், 2 லேமினேட்டட் மினியேச்சர் ஷீட்ஸு இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்செக்ட் சம்மந்தமாக 1 இருக்குது, பட்டர்ஃப்ளை சம்மந்தமாக 1, பேர்ட் சம்மந்தமாக 3, அனிமல் சம்மந்தமாக 4, ஃப்ளவர் சம்மந்தமாக 4, ஸ்னேக்ஸ் சம்மந்தமாக 1, ஸ்பைசஸ் பற்றி 1, மெடிசனல் பிளான்ஸ் பற்றி 1. இந்த மாதிரி இருந்தது. ராமாயண இஷ்யூ மட்டுமே 4 இருக்குது. அது மாறி தனி. ராமாயண இஷ்யூ 4 இருக்குது. அதிலே 2 நாசிக்லேருந்து 1 போட்டது 1 இருக்குது, இப்போ பாம்பேயில் போட்டது. ஸோ 2மே ஸ்லைட் வேரியேஷன் இன் கலர், 2 ஒரே தீம் தான். அது வேறு, அது ஆஃப் ஷீட்டு, இது க்ரீன். இதுவுமே 2 கலர், ஸ்லைட் வேரியேஷன் இன் கலர். ஆமாம், எரர் இல்லை சார். 2 வெவ்வேறு இதுலேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று நாசிக் ப்ளஸ்ஸு, இன்னும் வந்து பாம்பே ப்ளஸ். ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட்டு, ஸ்லைட் வேரியேஷன் இன் கலர், பட் 2 இஷ்யூமே இருக்குது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி மகாபாரதா பற்றி அது ஒரு 3 ஷீட் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி இட்ஸ் த லார்ஜஸ்ட் மினியேச்சர் ஷீட் இந்த இருக்கலாம் சார். ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே யாரும் போட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இது இன்னும் பிரித்து பார்த்தோம்னா இன்னும் இருக்குது. ஏன்னா மடித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மடிக்கக்கூடாது, பட் எனக்கு வேறு வழி இல்லை. இல்லை சார், ஸ்பெஷல் கவர் எபிஎஸ் கவர் போகிற எக்ஸிபிட் ஷீட்டில் A4 வச்சோம்னா இப்போ அதனால தான் சார் இப்போ அட்வான்ஸ்டாக வந்துருச்சு சார். இப்போ A3 சார். இப்போ இனிமேல் A3 தான் வைக்க சார். A3 அடிக்காம லீகல் சைஸ். லைட்டாக தான் படிச்சிருக்கேன், கரெக்டாக. பட் ஸ்லைடு தான் மடிச்சு லாங் இது இருக்குல்ல, பவுச் இருக்கு. ஆமாம், பவுச் சார். அது போட்டு வச்சிருக்கு. A3 பவுச் இருக்கு. அது ஒரு A3 பவுச் லாங் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா இது வருமே சார். சார் பிளானட் சம்மந்தமாக வருமே சார். அதுவும் இதே சைஸ் தான் வரும் எனக்கு. அப்படியா சார்? சரி சரி சரி. ஓ, சின்னது தான் இது, சின்னது இல்லை சார். ரைட் சார், ரைட் சார், அடங்க. அப்புறம் கேம்ஸ் சம்மந்தமாக ஒரு 11 ஷீட் இருக்குது. ஒலிம்பிக் ஆகட்டும், பேராலிம்பிக் ஆகட்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கூட போட்டுருவோம் பாரிஸ் ஒலிம்பிக், அது ஒரு 11. ஆமாம், சினிமா சம்மந்தமாக 9 இருக்குது. ஓ, சூப்பர் சார். ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா
ரைட் ஃப்ரம் முகேஷ். ஆமாம் தெரியுமா, மதுபாலாலேருந்து ஆரம்பித்து எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சினிமா சம்மந்தமாக நம்ம இவ்வளோ தூரத்துக்கு இந்த எமினன்ட் ரைட்டர்ஸ் சம்மந்தமாக இருக்குது. 100 years of cinema. ஆமாம், இப்போ பாருங்கள், இப்போ லெஜெண்டரி சிங்கர்ஸ் ஆஃப் இந்தியா. எஸ் சார், எஸ் சார். அதில் நம்ம மதுரைக்காரர் இருக்கார் சார், டிஎம் இருக்காரு. இது வந்து சினிமாட்டிக் டீம். ஒரு 6 ஷீட் இருக்குது. சாப்பா. 100 years of ஸோ சினிமா பற்றி 9 மினியேச்சர் இருக்குது. நேச்சர் பற்றி 8, மிலிட்டரி தீம்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 11 ஷீட் இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார். குசினி இப்போ வேரியஸ் டிஷ்ஷஸ் பற்றி 4 ஷீட்டா சார்? அது 4 ஷீட் இருக்குது. ஃபுட்டு எத்தனை சாப்பிட்டு? ஃபுட் அதை 4 இந்தியன் குசினி பற்றி வேரியஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள டிஷ்ஷஸ் சம்மந்தமாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக சேர்த்து வந்து சீட்லெட்டும் ஆட் ஷேப் ஸ்டாம்ப்பு ஒரு 4 இருக்குது. மகாத்மா காந்தியா சார்? நம்ம இது ஹாக்கி, இந்தியன் ஹாக்கி இது சம்மந்தமாக. ஆமாம் சார், ஆமாம் சார். இது ஒரு ஆட் ஷேப் ஸ்டாம்ப். ஹாக்கி. அப்படி இருந்தால் இப்போ லாஸ்ட் மந்த் இந்த கிராமஃபோன். ஆமாம், முகேஷ். ஆமாம், அதுவும் ஆட் ஷேப் ஸ்டாம்ப் தான். இது ஒரு ஆட் ஷேப். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த மாதிரி இதுவும் இன்னொரு ஆட் ஷேப் இது மாதிரியே. ஆமாம் சார், இதுவுமே ஆர்ட் ஷேப் தான் சார். இதுவுமே ஆர்ட் ஷேப் தான் சார். இதுவும் ஆர்ட் ஷேப் தான் சார். அது வந்து ஓலை, அது என்னது, இந்த பழைய காலத்தில் லெட்ரு எழுதுவாங்களா சார், ஓலையில் எழுதுவாங்களா, அது சுருட்டி இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ரைட் சார், கான்ஸ்டியூஷன். அப்புறம் முக்கியமாக காதி பற்றி ஒன்று இருக்குது. அது 2011 இஷ்யூ பண்ணாங்க சார். ஆமாம், காதி இல்லை ஆக்சுவல் காதியினுடைய 2011 இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளாட்லி எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடந்துச்சு சார். அது அந்த டயத்தில் தான் அதை இஷ்யூ பண்ணாங்க சார். வந்து ஸ்டாம்பே வந்து பிரிண்டட் ஆன் காதி. அது வேல்யூ வந்து 100 ரூபா சார். ஆனால் 250 சார். அந்த பேக்கோட வாங்கும்போது 250 சார். இப்போ ராமாயண ஸ்டாம்பு இப்போ கட்டடம் தரலாங்களா? ஆமாம், அது இருக்கு. ஆமாம் சார், அதில் வந்து ஆமாம், அது ஒரு ஆர்ட் ஷேப். அது சென்டர்ட்லேயும் வரும் சார். என்ன சார், ஆன்மீகத்துலேயும் வரும், சென்டர்ட்லேயும் வரும். சென்டர்லேயும் வரும். இல்லை அது என்னென்னா அந்த சாயிலும் வாட்டரு பல இதில் அது லேமினேட், அது ஒரு யூனிக் ஸ்டாம்ப் சார். ஒரே நிமிஷம் சார். அந்த இது வந்து இந்த மினியேச்சர் ஷீட் வந்து ரொம்ப நிறைய தீமுக்கு யூஸ் பண்ணலாம் சார். இந்த மினியேச்சர் அவ்வளோ தீம் இருக்குது சார் இதுக்குள்ளே. இந்த ஸ்டாம்ப் சார் நிறைய தீம் சார், அதை யூஸ் பண்ணலாம் சார். அந்த ஸ்கூல் இந்தியா ஸ்கூல் சம்மந்தமாக லேட்டஸ்ட்டாக தான் சார். 21 அதில் பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம்னா நிறைய இது இருக்குது சார் அதுக்குள்ளே. இல்லை சார், சின்ன 5 ரூபா தான் சார் ஸ்டாம்ப். 5 ரூபா தான் சார். ஓ இது ஆமாம் சார். இந்த காமன்வெல்த் ஏசியன் கேம் ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க சார்.
சார் 2 ரேட் இருக்கு சார். இந்த ஸ்டாம்ப் வேல்யூ 5 ரூபா. அந்த இது மாதிரி காமன்வெல்த் கேம்ஸ்க்கு ஒன்று போட்டுக்கலாம் சார். ஆமாம் இல்லை ஒரு ஸ்கூலோட இது சார். ஒரு ஸ்கூலை பற்றி இது வந்து 25 ரூபா தான். வெளி சீட்டு 20, உள்ள ஒரு ஸ்டாம்ப் வருது 25 ரூபா தான். ஓ நிறைய ஸ்டாம்ப். அப்படின்னு சொல்லலாம். 20 ரூபான்னு சொல்லலாம். 20 ரூபா 5 ரூபான்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்லை சார் சொல்கிறது வந்து 20 + 5 ரூபா சொல்கிறார் சார். ஸ்டாம்ப் 5 ரூபா தானே இருக்கு. 5 ரூபா தான் வாங்கினாங்க. 20 ரூபா தான் சார் கணக்கு வரும். 20 ரூபா தான் சார் கணக்கு. 20 ரூபா கீழே இருக்கு. அது ஸ்டாம்ப் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அது போஸ்டேஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. 20 ரூபாய்க்கு யூஸ் பண்ண முடியாது. 5 ரூபாய்க்கு தான் போஸ்டேஜுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்தியா ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஷீட் போடுறதுங்கிறது இல்லை சார் ஸ்பான்சர்டா என்னன்னு தெரியும். இல்லை ஆனால் நிறையா தீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். உண்மையிலே அதை நீங்கள் இன்னும் உத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீமுக்கு யூஸ் பண்ணலாம் சார். கோட்டை ஃபோர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். கேம்ஸ் நிறையா கேம்ஸ் இருக்குது சார் அதில். ஸ்போர்ட்ஸ் சார். ஸோ இந்த மாதிரி டீம்ஸு எனக்கு அதனால் மினியேச்சர் ஷீட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நல்லா வேல்யூபுளாகவும் இருக்குது, அது சிம்பிளாக டெக்கரேட்டிவாகவும் இருக்குது. கண்டிப்பாக சார். இல்லை எங்கேயாவது எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு எப்படி வைக்க முடியுமா என்ன சார் அதான் இப்போ சார் பேச பேச எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். அதான் சாரே கரெக்டாக சென்சஸ் எடுத்திருக்கார் சார். டீம் அவரே சார் சென்சஸ் கரெக்டாக எடுத்திருக்காரு சார். எது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே எடுத்திருக்காரு. அதவே ஒரு டாப்பிக்காக எடுத்து யூஸ் பண்ணி பிரித்து வைக்கலாம் சார். இதுலேயே சப்திமா கொண்டு போகலாம். ஆமாம் சார். ஆர்எஸ்எஸ்ஸே ஒன்று வந்துருக்குமா? ஆர்எஸ்எஸ்ஸே ஒன்று வந்துருக்கு. ஆர்கிடெக்ட் ஆர்ட் அந்த மாதிரி இதில் வந்திருக்குல்ல சார், கழுதைக்கு வந்திருக்குல்ல சார், அது வைல்ட் ஆஸ். வைல்ட் ஆஸ். அது குஜராத்தில் ரேன் ஆஃப் கட்சியில் இருக்குது. அது 2013-14 வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். வைல்ட் ஆஸ் வைல்ட் ஆஸ். சார் அப்புறம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு மினியேச்சர் ஷீட் வெளியிட்டிருக்காங்க சார். ஒருத்தர் தானே சார்? சச்சின் டெண்டுல்கர் சார். அது ஸ்டாம்ப் சார். அது வந்து அப்படி அது வந்து அவன் அந்த ரெஜிமெண்ட்டுக்காக தான் இது பண்ணதா சொன்னாங்க. இண்டிவிஜுவல் அது தேனிக்கார் தான் அவர். ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புக்லெட் மாதிரியும் வந்திருக்கு. ஆமாம் சார். புக்லெட் மாதிரி இது வந்து இந்த நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த சம்பரன் மூமெண்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஹிஸ்ட்ரி படித்தோம்னா காந்தியும் சம்பரன் மூமெண்ட்டும் பிரிக்க முடியாது. ஸோ சம்பரன் வாஸ் ஃபார் இண்டிகோ. அந்த ஒரு பிளான்ட்லேருந்து அந்த இண்டிகோ டை எடுக்கிறாங்க. அந்த டை வாஸ் எக்ஸ்போர்ட்டட் ஆல் ஓவர். ஸோ தி பிரிட்டிஷ் வாண்டட் டு கண்ட்ரோல் தி இண்டிகோ ட்ரேட். அதுக்காக வேண்டி அந்த இண்டிகோ ஃபார்மர்ஸ் எல்லோரும் வந்து ரைஸ் க்ரோ பண்ணக்கூடாது, நீங்கள் இண்டிகோ மட்டும்தான் க்ரோ பண்ணணுன்ட்டு அது அப்படியே பிரிட்டிஷ்காரங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்புறம் காந்திஜி போய் போராடி அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் மீட் எடுத்துகிட்டு வந்தது. அந்த இண்டிகோ இது என்னென்னா ஸ்டாம்ப் வந்து என்ன, இட்ஸ் பிரிண்டட் இன் இண்டிகோ. அதுதான் அதனுடைய யூனிக் கலர். ஆமாம், இண்டிகோ கலர்லேயே அந்த ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது சென்னா தான், பட் சென்னா தான். ஆனால் அது நம்ம திருநெல்வேலி சென்னா வேறு, அது அந்தஸ்தி போலியா, இது இண்டிகா. ஒரு நிமிஷம் உட்காரு. நீங்கள் பேசணும். இங்கே உட்காருங்க. அங்கேயே உட்காரு. ஒரு கப்பல். இப்போ சார் ரொம்ப அருமையாக எல்லாத்தையும் டிஸ்பிளே இது பண்ணிட்டாரு. ப்ளீஸ். இல்லை நல்லா பிரித்து எல்லாம் டீட்டெயிலாக சொன்னார். தெரியாத விஷயங்கள் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் இந்த இதில் வந்து இருக்கிற 6 மினியேச்சர் ஷீட் வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஐட்டம். எல்லாமே வந்து இருக்கு. ஆனால் அதுலேயும் வந்து இங்கில் வந்து கலர் ஃபேடாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்குது. ஆமாம், எரர் கிடையாது. அது வந்து செயின் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது வந்து
மாஸ்க் வந்து 2000 ரூபா நல்ல பிரிண்ட் இருந்துச்சுன்னா செயின் இருக்கிறது 600 ரூபாய்க்கு கிடைக்கும், 700 ரூபாய்க்கு கிடைக்கும். அது மாதிரி இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ரொம்ப பார்த்து வாங்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த ஐட்டங்கள்லாம் வந்து 2000 இதில் வந்தது. நான் மதுரையில் வந்து இதை ஒரு வட்டம் நான் கேட்டுட்டு இருந்தப்போ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்னேக் இந்த இது வரையும் கரங்கணி வர்றதுக்கு முன்னாடி அப்போ வந்து என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துட்டு, சரி அப்போ நம்ம சென்னையில் போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அதுக்காக ஒரு வட்டம் போனேன். ஒரு 50,000 ரூபா கொடுப்போம். ஒரு மினியேச்சர் ஷீட்டுடைய காஸ்ட் வந்து 12 ரூபா 15 ரூபா தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொண்டு போயிருக்கோம்னு 30 ரூபா கொண்டு போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு 2002-03 வந்து 50,000 தான் பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போனேன். போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிற மினியேச்சர் ஷீட்ஸ் எல்லாம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி. அப்படியா, என்ன ஷீட் வேணும்னு நான் சொன்னேன், ஸ்னேக் வேணும் சார், அதுதான் இது வேணும்னு சொல்லிட்டு. சரி எவ்வளோ வேணும்? முதல் ஒரு 50ன்னு போதுமா அப்படின்னாரு. அப்புறம் 100ன்னு எனக்கு போதுமான்னு. சரி முடிஞ்சா 200 கொடுங்க சார் அப்படின்னு. ஒவ்வொன்றே ஒரு 200 கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அவர் கவுண்டரில் இருக்கிறவர் சடங்குன்னு சிரிச்சார். என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு. வாங்க என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ஒரு பீரோவை திறந்து காட்டினார். பீரோ நம்பரை ஷீட் அடிக்க வச்சுருந்தாங்க. ஒரு மினியேச்சர் ஷீட்டு வந்து அந்த டயத்தில் வந்து 50,000 தான் அடிப்பாங்க. சென்னையில் வந்து அந்த டயத்தில் அவங்க 2000 மினியேச்சர் ஷீட் அங்கே வச்சுருந்தாங்க. மினியேச்சர் ஷீட்டுக்கு எந்த விதமான பரபரப்பே கிடையாது. என்ன பேச வேண்டிய கொடுத்தாரு, எல்லாத்தையும் 200 அதை போட்டு போய் எல்லாத்தையும் இறக்க வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட நான் 9:30 மணிக்கு போயிட்டேன். லஞ்சு அவரை கொண்டு வந்து கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 4 மணி ஆகி போச்சு. எடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் பில்லை போட்டு எல்லாம் பண்ணோம். 85,000 ரூபா பில்லு வந்துச்சு. உடனே என்ன சொன்னார், 85,000 ரூபா பில்லு வந்துச்சா அப்படின்னு. என்ன சார் இது குறைக்கணுமா அப்படின்னு. இல்லை சார் ஒன்றும் வேண்டாம், இங்கே 50,000 இருக்குது, மொத்தம் 50,000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்ட்டிக்கு ஒரு ஆளுக்கு சென்னையில் இருக்கார், அவரை கூப்பிட்டு ஒரு 40,000 ரூபா கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுக்க சொல்லுவீங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துருச்சு பணம். கொடுத்து வாங்கியாச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, மினியேச்சர் ஷீட்டு வந்து எந்த விதமான பரபரப்புமே இல்லாத இருந்த காலங்கள் 2013க்கு முன்னாடி. மினியேச்சர் ஷீட்டு வந்து ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, அவங்க தெரியாதனமாக ஒரு 5 ரூபாவில் ஒரு கரங்கணின்னு ஒரு மினியேச்சர் ஷீட் போட்டாங்க. அப்போ எல்லாருமே என்னன்னா 100 பேக் 500 ரூபா ஒரு கட்டு. ஒரு சாதாரண நாள் போய் என்ன செய்யறது, 2000 கொடுத்து ஒரு 4 கட்டை கொடுத்துருங்க வாங்கி. 2000 ரூபாங்கிறது வந்து அவர் பெரிய அமௌண்ட் கிடையாது. அப்போ எல்லாரும் 4 கட்டை கொடுத்து 5 கட்டுகள் 10 கட்டுன்னா அங்கே மதுரையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கௌண்ட் ஹோல்டருக்கு போடுறதுக்கே கரங்கணியை வந்து இல்லாமல் போயிடுச்சு. சும்மா வந்து ஐஎம் ஃப்ரம் மும்பை சார், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு நார்த்துலேருந்து எல்லாருக்கும் வந்து கூட இங்கே இருக்கிற ஸ்டாக்கை பூரா வாங்கி போயிட்டாங்க. அப்போ கடுமையான டிமாண்ட் ஆகிடுச்சு. மினியேச்சர் ஷீட்லாம் வந்து ஏதோ கிடைக்காத ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஸ்டாம்புக்கே சம்பந்தமே இல்லாத ஆளுங்க பூரா உள்ளே வர்றாங்க. கரங்கணி வந்து 5 ரூபா ஸ்டாம்பு சடக்குன்னு வந்து மார்க்கெட் 500 ரூபா வைக்கணும். அது போல ஸ்டாம்ப் அப்படி தான் இருக்குது. 500 ரூபா 5 ரூபாங்கிறதே ரொம்ப டேஞ்சர். 5 ரூபான்னு வந்துருச்சுனாவே ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த 5 ரூபான்னா 500 ரூபா தான் ஒரு கட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. 500 ரூபான்னு போன உடனே ஸ்டாம்புக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க எல்லாரும் உள்ளே வர்றாங்க. 2005-06 வந்து மினியேச்சர் ஷீட்டை பூரா பல்காக வாங்குறாங்க. எங்கேயும் கிடைக்கல. அப்போ வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மினியேச்சர் ஷீட்டுடைய அளவை கூட்டுறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ஸ்டாம்பு மினியேச்சர்லாம் அடித்தது இருக்குது. நம்ம குத்தாலாம் 10 லட்சம் அடிச்சிருக்காங்க. இன்னும் வச்சுருக்காங்க. டெல்லியில் பீரோவாக அடிக்க வச்சுருக்காங்க. இன்னும் கிடைச்சிது. அப்போ அப்படி அடிக்கும்போது என்னென்னா, சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட போகும்போது அப்படி அட்வர்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லா எக்ஸிபிஷனுக்கும் போகிறோம். வந்து ஒரு யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா, சார் என்ற மினியேச்சர் சார் ஒரு 10 வெரைட்டி மினியேச்சர் ஷீட் சார் வாங்கிக்கோங்க. சரி எத்தனை வச்சு? ஒரு மினியேச்சர் ஷீட்டில் ஒரு 100 வச்சுருக்கேன் சார். ஒரு மினியேச்சர் ஷீட்டில் 200 வச்சுருக்கேன். அப்போ உடனே அவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறது,
நீங்கள் டீலரா கலெக்டரா? சார் நான் கலெக்டர்னால் எதுக்கு அவங்க 100 வாங்கணும் 200 வாங்கணும்? வாங்கிட்டேன் சார், இப்போ விற்க முடியும். சரியா? மற்றவங்கள்ட்ட கேட்டியா என்ன சொன்னாங்க? சார் பேசுவது 20 ரூபா இருக்கிறத 15 ரூபாய் கேட்குறாங்க சார். அதாவது இந்தியன் மார்க்கெட் வந்து ஏன் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, இந்த மினியேச்சர் சீட் மார்க்கெட் வந்து ஏன் மோசமாச்சு அப்படிங்கிற காரணம் வந்து இதுதான். இந்த பேசிக் வந்து நல்ல நல்ல தீமாக வந்து விடுறாங்க. ஆனால் அதில் ஒரு அதாவது ஒரு ரெகுலரேஷனே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிது, சரி ரைட்டு நம்ம வருஷம் 2 லட்சம் அடிப்போம் 3 லட்சம் அடிப்போம் விற்றா போகும்டான்னு. இன்றைக்கி வந்து 2010க்கு அப்புறம் இருக்கிற மினியேச்சர் சீட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அவ்வளோ வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். நம்ம மதுரையிலேயே நிறைய உள்ளே இருந்தது. அப்புறம் நம்ம சொல்லி ராஜமாடம் இவங்கள்டெல்லாம் சொல்லி சில்லறையாக விற்றோம். நம்ம நிறையா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணதான் சொல்லுங்கள். 2016, 15, 14 இருந்தது, பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி பண்ணோம் நம்ம. அதனால் தயவு செய்து வந்து அஸ் அ கலெக்டராக இருந்தீங்கன்னா, கலெக்டர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. கலெக்டர்னால் 1 வாங்குங்க அல்லது 2 வாங்குங்க. 2வது வந்து ஷார்ட்டை நான் பேசினேன், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னது அதான், நான் டீலர் தான் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன், கலெக்டராக இருந்து தான் டீலர் ஆகிருக்கேன். உங்களுடைய தீமை தவிர வேற எந்த ஸ்டாம்பு வாங்காது. அது வந்து அமிர்தமாக இருந்தால் கூட வாங்காது. உங்களுடைய தீமா இருக்கணும். உங்கள் தீம் இதுதான். ரயில்வேயா, ரயில்வே கொஞ்சம் விலை கூட கொடுத்துனா கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சார் இது 150 ரூபா தான் சார் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் 200 ரூபா சொல்கிறாரு சார், 180 ரூபா பரவாயில்ல. அவட பேசுங்க, முடிஞ்ச அளவு பேசுங்க. 180 போடுங்க சார் சொல்லுங்க, 150 கேளுங்க, 180 வாங்குங்க. நிறைய பேர் ஃப்ளாட்டிலி பேர்களும் மெம்பராகி விளையிடுவாங்க. இதுதான் காரணம். அவங்க வந்து அந்த ரூபாயே வந்து அதை கட்ட முடியல. அவங்களால அந்த அக்கௌண்ட்டு வந்து மெயின்டைனே பண்ண முடியாமல் வெளியே போனவங்கலாம் இருக்காங்க. அந்த நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. மினியேச்சர் சீட்டை பொறுத்தவரையும் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட். முதலிருந்து வரும்போதே நாங்கள் மினியேச்சர் சீட்டு தான் ஆரம்பத்தில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2016க்கு அப்புறம் நான் மினியேச்சர் சீட்டே வாங்குறதில்ல, டீலராக இருக்கிறதுக்கு ஒரு 10 வாங்குவேன். எல்லா மினியேச்சர் சீட் கிடைக்கிது 2010 இருக்குது. இன்றைக்கி வந்து டெல்லிக்கு போயிட்டேன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மினியேச்சர் சீட் வாங்கலாம். எல்லாமே 2010 வச்சுருக்காங்க. அதனால் உங்கள் தேவைக்குரியதை வாங்குங்க, உங்களுடைய தீம்னா வாங்குங்க. சார் இன்றைக்கி அருமையாக வந்து சொன்னார், நல்லா சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து நல்லா பண்ணார். என்ன அது மாதிரி உங்களுடைய கலெக்ஷனை வாங்கி நல்லா டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய தேவையை மட்டும் வாங்க. சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், வேறு முக்கியமானது? ரொம்ப அது வந்து தயவு செய்து வாங்காதீங்க. குரு ஷார்ப் 4500 ரூபா 5000 ரூபா சொல்கிறாங்க. அது ஒரே ஒரு பிளாட்னிக் பீரோவில் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா 9:30 மணிக்கு வந்து அது விட்ரான்னு சொல்லி ஃபேக்ஸ் அனுப்பிட்டாங்க. அதை ரிசீவ் பண்ணாமல் 12 மணிக்கு ரிசீவ் பண்ணது மாதிரி ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த 12 மணிக்குள்ள நிறைய எடுத்து அன்னைக்கே ரிஜிஸ்டர் போஸ்ட்டு நிறையா இது பண்ணிட்டாங்க. அதில் வந்து நிறையா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதை ஹோல்டு பண்ணுறதோ அதில் எக்ஸிபிட்லாம் வச்சிங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. வித்ட்ரா பண்ண விஷயத்தை வந்து வைக்கக்கூடாது. ஆனால் வந்து வாட்டர் பேடும் பேகம் பக்ததும் வைக்கலாம். அது வந்து 15 நாள் அஃபீஷியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இஷ்யூவே ஆகலை. ஆனால் வந்து ஒரே ஒரு அகமதாபாத்தில் மட்டும் வெளியே வந்துருச்சு. அது வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அவங்க 9:30 மணிக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க இதை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி. இவங்க அந்த மெசேஜ் வந்து 12 மணிக்கு ரிசீவ் த மெசேஜ் அட் 12 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த 2 ஹவர்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து மட்டும் என்ன செஞ்சாங்க, எல்லா மினியேச்சர் நிறையா விற்றுருக்காங்க. நிறையா இதை வந்து அன்னைக்கு வந்து ஸ்பீடு போஸ்ட்லேயே போட்டாங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே இஷ்யூ பண்ண மாதிரி ஃபஸ்ட் டே கேன்சலேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகி அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாரையும் அந்த சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க. 1. 2வது இன்னொரு ஒரு விஷயம் வந்து கலர் ட்ரையல்னு சொல்லி பார்ப்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இது வந்ததுனால ஸ்டாம்ப் வந்து ஒரு பிரிண்ட், இப்போ ப்ளூ கலரில் இது பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா
இந்த கலர் பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு 5-10 கலரில் வந்து வெரைட்டி பார்ப்போம். ஒவ்வொரு கலரையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு இதுதான் அப்ரூவ்டு கலர் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவோம். இந்த மிச்சம் அந்த பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது பூராமே அந்த மின்ட்டில் இருக்கும். நாசிக் செக்யூரிட்டி ப்ரெஸ்னால் நாசிக் செக்யூரிட்டி ப்ரெஸ்ஸில் இருக்கும். அதெல்லாம் இஷ்யூ ஆகாது. அது வந்து 82 அதுக்கப்புறம் நடக்கலாம். 82ல் என்ன ஆயிடுச்சுன்னா நாசிக் செக்யூரிட்டி ப்ரெஸ்ஸில் இருந்தது அது மாதிரி இருக்கிற கலர் ட்ரையல் பூராமே அன்ஆஃபீஷியலாக வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து அதை பூரா விற்றுட்டாங்க. ஏதோ கலெக்டரும் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, கலர் வித்தியாசமாக இருக்குது, அதாக இருக்குன்ட்டு வாங்கிட்டாங்க. எல்லார் மேலேயும் கிரிமினல் கேஸ் போட்டு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு வந்து அது மாதிரி அதிகாரங்கள்லாம் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா ஸ்டாம்புங்கிறது ஈக்குவலன் டு கரன்சிக்கு வந்து நம்ம வந்து எப்படி கள்ள நோட்டு அடிக்கிறோமோ அதை மாதிரி இதை ட்ரீட் பண்ண முடியும். அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து விட்ரான் இஷ்யூ அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருங்க. ஃபாரின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுல வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. குரு சாஹிப் வந்து தயவுசெய்து வாங்க வேண்டாங்கிறது என்னுடைய பர்சனல். நான் டீலர் தான், நான் இருந்தாலும் வாங்க வேண்டாம். அப்படியே வாங்கினீங்கன்னாலும் வெளியே யார்ட்டையும் காட்டாதீங்க. நீங்கள் உங்கள் பர்சனலாக எக்ஸிபிட் பண்ண முடியாது. எக்ஸிபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அங்கேயே அதை சீஸ் பண்ணிடுவாங்க. சீஸ் பண்ணது மட்டும் கிடையாது, உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. இட் இஸ் நாட் அ கலெக்டபிள். எல்லா மீன்ஸும் இருக்குது. இந்த சென்னை பிளாட்ல இருக்கிற அளவுக்கு இது பற்றி கேட்டேன். அது சாதனம் இருந்து தடை செய்யப்படுது. எது இல்லீகலாக பண்ணுறாங்க, ஆனால் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்களா? வாங்கலாம். இல்லை அது பண்ண முடியாது, இதே போட முடியாது. இதுவே அது பிலா கேட்டலாக்ல போட்டால் இதுலேயே போட மாட்டாங்க, அது பின்னாடி போடுவாங்க. விட்ராவில் போடுவாங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லை வித்ட்ரா பண்ணாங்கன்னா போடுறதே வந்து தப்பு. தப்புங்கிறாங்க. போடக்கூடாது. அந்த கிரந்த் சாபி வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. அந்த புத்தகம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க. அது அவங்களோட ஹோலி புக். அது கிரந்த் சாஹிப் மூடி திரை போட்டிருக்கோம். அதான் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணக்கூடாது. விழாவில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இது வாட்டர் பாடு, பேகம் மக்கள் இதெல்லாம் வந்து தனியாக போட்டிருப்பாங்க. தனியாக அங்கே பிரித்து இதில் தீஸ் ஆர் விட்ரான் இஷ்யூஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி போடுறது தப்பு. நான் பேசும்போது ஒரு டீலர் வந்தா அப்படி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நான் வாங்கவே இல்லை. சரி, தேங்க்யூ. போன மீட்டிங்ல பண்ணிருக்கனால நான் வந்து டாக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்றேன் அப்படின்னா மிலிட்ரி டாக்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறது அந்த மாதிரி அந்த டீம்ல தான் டாக்ஸை கலெக்ட் பண்ணுவேன். ஸ்னிஃபிங், அப்புறம் வந்து நார்காட்டிக்ஸ்ல யூஸ் பண்ற டாக்ஸ் அது மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன். அது இப்போ அவங்க வந்து சொல்றது இப்போ ஜென்ரலாக கலெக்ட் பண்ணும்போது ஷோ ப்ரீட்ஸ்ன்னு இருக்கு, 2-3 வெரைட்டி இருக்கு. அதாவது ஒர்க்கிங் டாக்ஸு, டாய் ப்ரீட்ஸு, யூட்டிலிட்டி டாக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அது வந்து ஷெப்பர்டு டாக்ஸ். இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் நிறைய ஸ்டாம்ப்ஸ் வந்து ஷெப்பர்ட் டாக்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போ அது ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷனு. நம்ம ப்ரீட்ஸாக கலெக்ட் பண்ணோம்னா அது ப்ரீட்ஸுக்கு அளவே கிடையாது, எவ்வளோ நாளும் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் நிறைய அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு டாக் ப்ரீடு வந்து பியூர் ப்ரீடுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து கெனல் கிளப்ல வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து பல ப்ரீட்ஸை வந்து காம்பினேஷன் பண்ணி தான் கடைசி ஒரு இது பண்ணுறோம். இப்போ கோல்டன் ரிட்ரீவரே பார்த்தீங்கன்னா பியூர் ப்ரீட் கிடையாது, லேப்ரடாரும் அப்படிதான். அதாவது இது கூட வந்து இதோடைய சில பேட் கேரக்டர்ஸ் அதை எடுக்கணும், சில கேரக்டர்ஸ் அதை உள்ளே பூத்தணும். அப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பிரிட்டிஷ் பீப்புளோ இல்லைன்னா அமெரிக்கன், இப்போ மோஸ்ட்லி பிரிட்டிஷ் தான், அவங்க வந்து ஒரு ப்ரீடை இன்னொரு ப்ரீடையும் கிராஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வர்ற ஹைப்ரிட் வந்து எப்படி இருக்குது, பிறகு அது கூட இன்னொரு ப்ரீடை கிராஸ் பண்ணுவாங்க. கடைசியில் தான் இதை வந்து கெனல் கிளப் ஆஃப் யூகேல பதிவு பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து கெனல் கிளப் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அப்படி இப்போ வந்து நிறைய அந்தந்த கண்ட்ரிஸுக்கு இருக்குது. முன்னாடி வந்து அந்த யூகேக்கு இருந்தது வந்து அதில் பதிவு பண்ண ரிஜிஸ்டர் பண்ண டாக்ஸை வந்து தான் நம்ம ஓவராலாக இது பண்ணுவோம். அது ப்ரீட்ஸுன்னு கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எவ்வளோ நாளும் கலெக்ட் பண்ணலாம்.
நான் அதனால வந்து என்னோட டீம் வந்து அந்த அது வந்து இப்போ போன ஒரு தடவை எக்ஸிபிட் வைக்கும்போது பெல்ஜியன் மேரினாய்ஸ்னு ஒரு டாக் breed இப்போ இந்தியாவில் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து முதல்ல யூஎஸ்ஏல உள்ள இதுதான். இப்போ வந்து அதை வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லடாக்கு இதுலலாம் வந்து குகைக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இது மேலே ஒரு கேமராவை கட்டி விட்டு அதை உள்ளே அனுப்பிடுவாங்க. அதை உள்ளே அனுப்பிட்டா நமக்கு வெளியில உள்ள வந்து யாரும் தீவிரவாதி இருக்காங்களா இல்லையாங்கிறது அது மாதிரி அதாவது குகைக்குள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க சோல்ஜர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணுவாங்க. அதில் வந்து நிறைய டாக்ஸ் இறந்துருக்கு, அதுக்கு மெடல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து அவங்களுக்கு டாக்ஸுக்கு வந்து ரிமோட் வெட்டனரி காப்ஸில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, இன்ஸ்பெக்டர் வர போஸ்ட் கொடுப்பாங்க, கமாண்டன்ட் வர கொடுப்பாங்க மிலிட்ரியில். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஒரு 5 to 6 years அது ஒர்க்கிங்கில் இருக்குது. அந்த டீம் தான் எனக்கு டாக்ல உள்ளது. இப்போ எலிஃபென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்டும் டாக் ரொம்ப பிடிச்ச அனிமல். என்னோட போஸ்ட் கிராசிங் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் அண்ட் டாக்ஸ் தான் நான் போட்டிருப்பேன் எனக்கு பிடிச்ச அனிமல்ஸ்ன்னு. எனக்கு நிறைய கார்ட்ஸ் வந்ததும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வரும், எலிஃபென்ட்ஸ் வரும். பிறகு நிறைய இது வந்து அவங்கவுங்க இதுபடியும் வரும். இப்போ இது எலிஃபென்ட் கலெக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிக்கிறேன். அதாவது எலிஃபென்ட் கன்சர்வேஷன், அதாவது எலிஃபென்ட் கன்சர்வேஷன்ட்டு இல்லை, சாதாரண வைல்ட் அனிமல் கன்சர்வேஷன்னாலே அது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து வேட்டைக்காரங்க தான். அது பிரிட்டிஷ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை நம்ம மகாராஜா ஜமீன்தார் யாருனாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா காட்டுக்கு போகணும், ஒரு அனிமலை வேட்டையாடணும், அதோட தலையை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும், அந்த தந்தத்தை வந்து நம்ம எடுத்து அது நமக்கு ஒரு கௌரவம். நம்ம இவர் வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டாரு, புளியை சிட்டையெல்லாம் அடிச்சிட்டாரு, அப்படி மாதிரி தான் வந்து போயிட்டு வந்துச்சு. அப்புறம் 1936 தான் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து அப்போ வந்து ஹெய்டி நேஷ்னல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபைனான்ஸ் இல்லை, அதுக்குன்னு செலவழிக்கிறதுக்கு இல்லை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து விரும்பலை. அதனால் அது நடுவில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது மறுபடி. அந்த நேமும் வந்து இந்த ஜிம் கார்பெட்டுங்கிறது வந்து அவர் நல்ல ஹண்டர், முதல்ல வந்து நல்ல ஹண்டர். ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவர் கன்சர்வேஷனிஸ்டாக மாறிட்டார், அனிமல்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு மாறிட்டார். முதல்ல வேட்டைக்காரனாக இருந்து அதுக்கப்புறம் மாறினார். அவர் தான் வந்து அந்த உத்தரகாண்டில் அந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டுன்னு வருது. ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்டெல்லாம் வந்து 1992 தான் வருது. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்குது. உங்களுக்கு வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இயர் தெரியுமா? சில்ட்ரன்ஸ் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். அது ரொம்ப அதாவது இப்போ வந்து ஃபாரஸ்ட் பீப்புள் வராங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முயல் வேட்டைக்கு போகிறவங்க கொஞ்சம் பேர் கிளம்பிடுவாங்க. லைட்டாக மழை தூர விட மாட்டாங்க, சாரல் அடித்த உடனே முயல் வேட்டைக்கு கிளம்பிட்டு வருவாங்க. கொஞ்சம் டாக்ஸ் வச்சுருப்பாங்க, சிப்பி பாறை கன்னி டாக்ஸ் வச்சுருப்பாங்க. அது அந்த குரூப்புக்குள்ளே முயல் வேட்டைக்கு இல்லை சார், சுடலாம் நாயை வச்சுதான் முயலை பிடிப்பாங்க. நாய் பிடிச்சி அவங்க சொல்ற ஒரு மெத்தடு. அது மாதிரி பஸ்ஸை வச்சுருப்பாங்க. இல்லை அது ட்ரைனிங் அதாவது கவிக்கு வந்த உடனே அந்த வயிற்றுக்குள்ள இருக்க இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அந்த பார்ட்ல வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அந்த இதை வந்து நாய்க்கு போடுவாங்க. இந்த மீதி இருக்க அந்த மசில் பார்ட்டு இதெல்லாம் வந்து இவங்க சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இவன் வந்து இந்த இன்டெஸ்டைனை எடுத்து நாய்க்கு போட்டுட்டு இந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஃபாரஸ்ட்காரங்க வந்துட்டாங்க. ஸ்பாட் ஃபைன் வந்து ஒரு ஆளுக்கு 40,000 ரூபா. 3 பேர் இருந்திருக்காங்க. 3 பேரையும் ஒன்றா அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒன்று 6 மாதம் உள்ளே போகணும், இல்லைன்னா ஃபைனை கட்டணும். சரி நாங்கள் ஃபைனை கட்டுறோம், மயில் சைஸ் இவ்வளோதான். அதை வந்து அதை போகிறது ஒரு ஒரு இதுதான், அதாவது ஊருக்குள்ளே ஒரு இதை காமிச்சிக்கிட்டு நம்ம வந்து முயல் வேட்டை போயிட்டு வந்துட்டாங்க. அது இல்லை சார், அது வந்து இப்போ நாய் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மெத்தட் ஷூட் பண்ணுறது,
கம்பி போட்டு கண்ணி வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறது, இது எல்லாம் வந்து இப்போ நீங்கள் நாய் இல்லைன்னா அது பண்ணுவாங்க. நாய் வந்து ஆல்ரெடி அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாய் இல்லை, ஒரு 4-5 நாய் வச்சிருப்பாங்க சார். அந்த நாய்க்குமே வந்து பத்தாது. சிப்பி பாறை நாய் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்டு வரும். அதுதான் நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஹண்டிங் டாக்ஸு, ஒர்க்கிங் டாக்ஸ் தான் அதிகம். நம்ம செல்ல பிராணிகள்னு வைக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக அது வந்து உருவான கான்செப்ட் தான். அதனால வந்து உங்களுக்கு அதை போய் இது பிரீட் கூட நம்ம இந்தியன் பிரீட் கூட காலி ஆயிடுச்சு. இந்தியன் பிரீடுக்கு வந்து இப்போ ஒரு சென்டர் வந்து தென்காசியில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இன்னும் செட் ஆகல. சாரல் விழான்னு நாங்கள் கொண்டாடுவோம். அதாவது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல அதில் டாக் ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து நிறைய நாட்டு நாய் வரும், இந்த பிரீட்ஸ் எல்லாம் வரும். இப்போதைக்கு அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம். அப்போ இப்போ இந்த மாதிரி ஹண்டிங் வந்து எதுக்கு இந்த தந்தத்தை எலிஃபெண்ட்ல வந்து தந்தத்தை எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். அதாவது ஒன்று வந்து ஒரு கௌரவத்துக்கு நம்மகிட்ட இவ்வளோ தந்தம் இருக்கு, அதில் வந்து சில அணிகலன்கள்லாம் செஞ்சு போடுறது, அப்புறம் வந்து என்ன சொல்ற வீட்டில் அதை வச்சுக்கிறது, அழகுக்கு வைக்கிறது. பிறகு சில சைனீஸ் ஏதோ மெடிசின்ல அதை வந்து இது பண்ணி பண்ணால் சாப்பிட்டா இருக்கு, ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு ரீசனுக்கு தான் இவ்வளோ இது வேட்டையாடுறாங்க. அதாவது இவங்களோட ஒரு இதுக்காக தான் வேட்டையாடிருக்காங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது ஓரளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கோச்சிங் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அங்கங்கே இருக்கு, இருந்தாலும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னமும் வந்து ஹாங்காங், தாய்லாந்து, இந்த வியட்நாம், இந்தோனேஷியா, இந்த சைடு ஹாங்காங் இல்லை, இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாண்டில் வந்து இன்னும் வந்து அது நிறைய இருக்கு. அதாவது அங்கே வந்து பாப்புலேஷனும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி இந்த கோச்சிங்கும் கொஞ்சம் அது வந்து இருக்கு. அதுவும் அதோடைய என்ன சார் மிருகத்தோட பாப்புலேஷனும் வந்து இந்த தாய்லாந்து இதுலலாம் அதிகமா இருக்கு. யானை அதிகமா இருக்கு. அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய எலிஃபென்ட்டோடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ஆர்ஃபனேஜ், எலிஃபென்ட்ஸுக்கு ஆர்ஃபனேஜ்லாம் இருக்கு. அதுல வந்து அதுக்கு இப்போ கால் போயிருச்சு அப்படின்னா அதுக்கு செயற்கையா ப்ராஸ்தட்டிக் லிம்பு ஃபிட் பண்றது, இந்த மாதிரிலாம் கூட அங்க நிறைய அதுல அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்கு. ப்ளஸ் கோச்சிங்கும் தாய்லாந்து. அப்போ இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எலிஃபென்ட் அப்போ வேர்ல்டு எலிஃபென்ட் டேன்னு ஒரு கான்செப்ட் வருது. அந்த வேர்ல்டு எலிஃபென்ட் டே கான்செப்ட் வந்து என்னன்னா ஒரு குயின் ஆஃப் தாய்லாண்டும் இன்னொருத்தங்க கனடால இருந்து பட்ரிஷியா சிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுடைய இவங்க வந்து அதுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணி அவங்களோட இதில் தான் இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வேர்ல்டு எலிஃபென்ட் டே வந்து ஆகஸ்ட் 12 கொண்டாடுறாங்க எவ்ரி இயர். இது போக வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் வீக் இந்தியாவில் கொண்டாடுறது வந்து ஆகஸ்ட் 2 to 8 வந்து கொண்டாடுவாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கொண்டாடுவாங்க. வேர்ல்டு எலிஃபென்ட் டே ஆகஸ்டில் கொண்டாடுவாங்க. வைல்ட் லைஃப் வீக் வந்து அக்டோபரில் கொண்டாடுவாங்க. இப்போ என்கிட்ட இருக்க கலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி எலிஃபெண்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து அதாவது அதனுடைய கல்ச்சுரல் இது வந்து நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கோயிலில் நம்ம போய் பார்த்தாலும் அந்த சிற்பங்கள் வந்து எலிஃபென்ட்ஸு நிறைய அதில் சிற்பத்தில் இருக்கும். எலிஃபென்ட்னாலே அவங்க என்ன அப்படின்னா ஒரு மைட்டி பவர், ஒரு யானை பலம் இருக்குது. அதாவது நம்ம படைகளில் யூஸ் பண்ணும்போதும் வந்து யானை படை இருந்துச்சு அப்படின்னா அந்த அரசன் வந்து கொஞ்சம் அவனை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இப்போ இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சன் டெம்பிள், கோனார்க் சன் டெம்பிள் வந்து ஒடிசாவில் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த சிலை வந்து இருக்குது. இது வந்து டெஃபினிட்டிவ் சீரீஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1956 ஆர்கியாலஜிக்கல் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த எலிஃபெண்ட் வந்து ஒரு மனுஷனை போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்குது. அவனை போட்டு அதாவது என்ன அப்படின்னா அதாவது யாரும் அதை தாண்டி வெளியில் உள்ள ஆள் இந்த டெம்பிள்குள்ளே வர முடியாது, கோட்டைக்குள்ளே வர முடியாது, அதுக்கு காவல் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எலிஃபெண்ட்டை வந்து நிப்பாட்டி இது கையில் அது தும்பிக்கைகளையும் காலுக்கு நடுவில் ஒருத்தனை போட்டு மிதிச்சிட்டு இருக்கு. அது மாதிரி தான் இந்த ஸ்டாம்ப் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நடுவில் வந்து ஜிம் கார்பெட்டுக்குள்ள அந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. அது நான் என்னோடய கலெக்ஷனில் இல்லை. இது வந்து 30 பைசே ஸ்டாம்ப் வந்து இது வேர்ல்டு இந்த வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் சொல்கிறோம்ல,
அந்த இயர் கடைசியில் சொல்லவே 1972 சரியா. ஆனால் இதோடைய கான்செப்ட் வந்து 1962லே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அனிமல் ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1962 தான். ஓகேவா, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அதாவது 1972 வந்து வேர்ல்டு அந்த வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து வருது, இன்டு ஆக்ஷன் வருது. ஆனால் வந்து 1962லே அதோடைய கான்செப்ட் ஃபார்ம் ஆனதுனால இப்போ மொபைல் அனிமல் ஆம்புலன்ஸுன்னு இப்போ ரீசெண்டாக அந்த இது ஒரு தொகுதிக்கு ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்பர், அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வந்து 1962. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போட்டு மோடியோட படம்லாம் போட்டு ஒரு பக்கம் ஸ்டாலின் சிஎம் பிஎம் போட்டு அது மாதிரி உள்ளது. அது வந்து எப்படி நம்ம இப்போ 102 ஆம்புலன்ஸ் ஹியூமனுக்கு இது பண்ணுறாங்களோ அது மாதிரி இதுவும் வந்து காலையில் 8 to 5 வந்து நீங்கள் எமர்ஜென்சி கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி அதாவது ரிமோட்டாக இருக்க வில்லேஜஸ்க்கு இப்போ எல்லா அனிமலுக்கும் வீட்டில் இருக்க அனிமல் ஸ்ட்ரீட் டாக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்களே. அவங்க வந்து அதாவது இவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க, வந்து அதை ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிற மாதிரி கிடையாது. ட்ரீட்மெண்ட் இப்போ ஒரு மாடு வந்து அது நீங்கள் சொல்கிறது ப்ளூ கிராஸ் வந்து அது பியூர்லி வந்து ப்ரைவேட் நிறைய அதில் கவர்மெண்ட்டோட இது வந்து ஒன்லி ரெக்கக்னேஷன் மட்டும்தான், வேறு அதில் இது இருக்காது. இது வந்து 1963ல் October 7th இந்த ஃபஸ்ட் டே கவர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாம்புக்கு இந்த எலிஃபெண்ட் ஸ்டாம்புக்கு 30 பைஸ் ஸ்டாம்ப்பு இதோடைய ஃபஸ்ட் டே கவர் இது வந்து அந்த வேர்ல்டு இல்லை வைல்ட் லைஃப் வீக் இருக்குல்ல, அக்டோபரில் ஃபஸ்ட் வீக்கில் கொண்டாடணும்ல, அந்த இதுக்காக அப்போ ரிலீஸ் பண்ணது. இதோடு சேர்ந்து டைகரு, ரைனோ எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அவ்வளோ ஸ்டாம்ப்ஸும் இல்லை. அதை வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ் கலெக்டிவ்னு ஒரு பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ஸ்டாம்ப்ஸ் இதில் இருக்காது, ஆனால் பட் அந்த ஸ்டாம்ப்ஸோட ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க இடையில. இது நான் போஸ்ட்லேருந்து தான் வாங்கினேன், வெளியில் கிடைக்குதா என்னங்கிறது தெரியல. இதில் வந்து எல்லா அது அந்த டைம் ரிலீஸ் ஆன எல்லா ஸ்டாம்ப்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை எந்த வருஷம் மேடம் இஷ்யூ பண்ணீங்க? இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் சார் போஸ்ட்டில் பார்த்தேன். எனக்கு இது பிளானர், அதாவது இயரே இருக்காது, இயரே இருக்காது, பிளானர் தான். நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. அது இதில் வந்து நடுவில் அந்த ஸ்டாம்ப்ஸோட சூப்பர் மேடம், சூப்பர். அதோட டிஸ்கிரிப்ஷனும் நல்லா இருக்கு மேடம். இருந்தால் ஒன்று தாங்க சார், நான் ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன். இது அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பிபிசி பார்த்தீங்கன்னா அஜந்தா கேவ்ஸில் எலிஃபண்ட் பெர்மனன்ட் பிக்டோரியல் கேன்சலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இருக்காது. இதில் வந்து 6 தந்தம் இருக்கும் இந்த எலிஃபண்ட்டுக்கு. 6 டஸ்க்ஸ் இருக்கிற எலிஃபண்ட் வந்து தான் அஜந்தாவில் அந்த சிலை இருக்குது. அதை ரெப்ளிகேட் பண்ணி தான் இந்த கேன்சலேஷன் போடுறாங்க. அது எதனால 6 தந்தம் அப்படின்னா அது வந்து ஜாட்டகா டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ புத்தா இதில் வந்து ஜாட்டகா டேல்ஸ்பாங்க. அதில் ஒரு கதையில் வந்து ஒரு அரசன் வந்து ஒரு யானை, அந்த யானைக்கு வந்து 6 தந்தம் உள்ள ஒரு அரசன் இருக்கான். ஆமாம், தந்தம் வந்து 6 தந்தம். ஆனால் இந்த இதில் நானும் பார்க்குறேன், அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. இந்த கேன்சலேஷன் வந்து நீங்கள் கதை இருக்கு. அதான் நானும் இன்னைக்கு தான் அந்த கதையை பார்த்தேன், இதில் பார்த்த பிறகு. அதாவது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 6 தந்தம் உள்ள அந்த யானை அரசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்களாம். அந்த 2 ஒய்ஃப் ஒரு ட்ரீயை வந்து வெட்டுறாராம். வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாக ஒரு ஒய்ஃப் மேலே வந்து காஞ்ச இலைகளும் குச்சியுமா விழுந்துருதான், இன்னொரு ஒய்ஃப் மேலே வந்து பூக்கள் அதெல்லாம் விழுதான். அப்போ அவள் வந்து கோவச்சிக்கிட்டு தன்னாலே தற்கொலை பண்ணி செத்துடுறான். அதாவது இவர் வந்து நம்மளை இது பண்ணலை, அந்த இதுக்கு தான் ஆசீர்வாதம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து ஒரு மன்னரை கல்யாணம் பண்ணி அவர் வந்து ஒரு ஹண்டராக இருக்கார். அவரை வந்து என்ன சொல்கிறா, நீ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இந்த யானையை வந்து வெட்டி எனக்கு தங்கத்தை கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அவன் வந்து நேராக இங்கே போகிறான்,
போன உடனே அவனை வந்து இந்த யானை அரசன் வந்து அவனை ஒன்றும் செய்யலையான். என்ன வேணும், எதுக்காக நீ இப்படி என்னை கொல்ல வந்தாருன்னா அவன் இந்த முழு கதையும் சொன்ன உடனே சரி நான் அவளுக்காக நானே சேர்த்து இந்த 6 தந்தத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்து அவள் உடனே மறுபடி அதாவது இப்படி தன்னைத்தானே உடனே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாருங்க, அவளும் இறந்துட்டாராம். இது வந்து புத்திஸ்ட் இதில் ஒரு கதை. அந்த கதைப்படி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், வேற நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட இந்த மாதிரி போர்லாம் இது பண்ணாமல் அவங்களுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து இது சொல்லுது, மாரல் சொல்லுதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த யானையோட சிற்பத்தில் இவ்வளோ கதை இருக்குது. பிறகு இந்த மினியேச்சர் ஷீட்டு சார் வச்சுருப்பாங்க நேச்சர் சீரீஸில் உள்ளது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுலேயும் எலிஃபண்ட் வித் ஒரு காஃப் இருக்குது. அதில் எல்லா அனிமல்ஸ், அதாவது பீகாக்கு, எலிஃபண்ட்டு, ஹெரான்ஸு, டைகர், பட்டர்ஃப்ளை, அடுத்து வந்து டீர், இந்த 6 ஸ்டாம்ப்ஸுமே இருக்குது. அதில் எலிஃபண்ட் எதுவும் இருக்குது. அப்புறம் இது வந்து நேஷ்னல் பார்க்ஸ் ஆஃப் இந்தியாவுக்காக ரிலீஸ் பண்ணது ஸ்டாம்ப்பு 2007 ரிலீஸ் பண்ணது. இந்த இதில் வந்து எப்படின்னா இந்த எலிஃபண்ட் வந்து பெரியார் டைகர் ரிசர்வ், அந்த எலிஃபண்ட் ரிசர்வுக்கு அந்த பெரியார் ரிவரோட சவுத் பேங்க்கில் நிற்கிற மாதிரி ஒரு அந்த பிக்சர் இருக்குது இந்த ஸ்டாம்பில். அதாவது எலிஃபண்ட் ரிசர்வ்ஸை பொறுத்த அளவு நம்ம ஸ்டேட்டில் வந்து 16 ஸ்டேட்டில் இருக்குது மொத்தம் எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ். அதாவது வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் சேர்த்து, நார்த் ஈஸ்ட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 16 எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு எலிஃபண்ட் வந்து இறந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் அது வந்து இப்போ சென்னையிலேருந்து கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வரை அது வந்து என்னன்னு முடிவு பண்ணி முடிச்சாதான் அந்த கேஸ் முடியும். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கடைநல்லூர்னு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணும்போது ஒரு எலிஃபண்ட் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி கோயில் இல்லை, வைல்டு எலிஃபண்ட் தான். கோயிலில் உள்ள எலிஃபண்ட் உங்களுக்கு வந்து நிறைய அதுக்கு ரெக்கார்டு எல்லாமே இருக்குங்களா? ஆமாம், அது வைல்டு எலிஃபண்ட்டு வந்து இறக்குறதுங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஒரு தடவைக்கு 3 தடவை கூட மறுபடியும் அதை இது பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அதோட ரிசல்ட்டு என்னன்னு பார்க்கணும். வேறு அது கட்டாயமாக போச்சு இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதுவும் மேல் எலிஃபண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம அந்த ட்ரங்கை வந்து அந்த இன்சைசரை தான் டஸ்ட்டை வந்து கட்டாயமாக ட்ரில் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி பார்க்கணும். தந்தத்தை வந்து தான் எடுக்கிறது தானே மெயினாக பண்ணுறாங்க. அதாவது எலிஃபண்ட்டுனா அந்த இதுதான். இன்னொன்று வந்து இந்த வாலில் இருக்க முடியையும் கொஞ்சம் பேர் திருடுவாங்க. யானை முடி மோதிரம் போட்டால் நல்லது, ராசியானது அப்படிலாம் நினச்சிட்டு மோதிரம் வர்றதே தம்பி கருப்பு பிளாஸ்டிக்கு தான் வச்சுருக்காங்க எல்லா கடையிலையும். அது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எலிஃபண்ட் வந்து என்னென்னா ஒரு 1 இயர் உள்ள மேல் எலிஃபண்ட் தான், சின்னது தான். அது நாங்கள் போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 days ஆயிடுச்சு. அது உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தண்ணி குடிக்க வந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இறந்துருக்கு. அதால் முடியாமல் அந்த இடத்துல இருந்து இறந்துருக்கு. இன்னொன்று இந்த யானை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போது நம்ம என்ன கவனமாக இருக்கோம்னா அதோட ஃபேமிலி ஃபுல்லாகவே சுற்றி தான் இருக்கும். நம்ம வந்த உடனே நம்ம மேலே பாயத்துக்கு வந்தாலும் வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஏற்கனவே அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பைசன் ஒன்று இருக்குது. அது கூட்டத்தை விட்டு வெளியில் வந்துச்சு. எப்போ போனாலும் ஆளாக அது நிற்கும். அதை முதல்ல வெடி போட்டு விரட்டினா தான் அடுத்து காட்டுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அதுக்கு வயசு சிங்கிள் பைசனாக இருக்கும். அது வயசாகிடுச்சு. அதுக்கு வந்து கூட்டத்தோடு போக முடியலங்கிறனால அந்த பிளெயின்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே முடியாது, அங்கனுக்குள்ளே தண்ணி பிடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கும். அப்படி ஒரு பைசன் அந்த காட்டில் உண்டு. அதனால இவங்க வந்து அது ஏற்கனவே பழகிருக்கனால இந்த சின்ன தீபாவளி ஆட்டம் பாம்பெலாம் போட்டு அதை விரட்டி மேலே போய் பார்த்து இப்போ அது வந்து கன்ஷாட் இல்லை, இந்த ட்ரில்லிங்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓரளவு. ஆனால் அந்த உள்ளே இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து டீகம்போஸ் ஆயிடுச்சு. அது கூடு தான் அப்படி இருக்குது உட்கார்ந்த மாதிரி. நல்ல வேலைக்கு பெரிய எலிஃபென்ட்ஸ் எதுவும் வரல. அது இல்லை வந்துச்சுன்னா அது இன்னும் ப்ராப்ளம், நம்ம எல்லாரும் ஓடணும்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணுவீங்களா? அந்த இதில் வருமா? வெட்டினரி இதில் வருதா மேடம்? வெட்டினரி டீம் அதாவது ஃபாரஸ்ட் வெட்டினரி சர்ஜன் இருக்காங்க. ஓகே. அவங்க அதுதான் அதே சேம் இதுதான் கேடர் தான். ஆ ஆனா அவங்க வந்து வைல்டு இதுன்னா முதல்ல அவங்க போயிடுவாங்க. சரி. பிறகு அந்த ஏரியால இருக்க டாக்டர்ஸ் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டவர்ஸ் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நிறைய இருக்கு. இந்த இந்த இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பேபி எலிஃபென்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது கொடநாடு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. எலிஃபெண்ட் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற அவங்க எஸ்டேட் இருக்க இடம் தான் இது. வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து ஆனால் இப்போ வந்து அங்கே செயல்படலை. ஏன்னா இது வந்து ஒன்லி 2 ஏக்கர்ஸ் தான் இருக்கான். இது ஃபஸ்ட்டு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளாக நாளாக என்னென்னா நிறைய இதில் எலிஃபெண்ட்ஸு சேர்ந்துருச்சு ட்ரைனிங் இது பண்ணதுக்கு. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தனால அபய ஆரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் பக்கத்துலேயே அது வந்து 200 ஏக்கர் இருக்குது. அங்கே ஷிஃப்ட் பண்ணி இப்போ அங்கே தான் ட்ரைனிங் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டவர் வந்து 2003ல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து ராஜாஜி நேஷ்னல் பார்க்னு ஒன்று இருக்குது உத்தரகாண்டில். அதில் வந்து டேராடூனில் இருக்க அந்த ராஜாஜி ராஜாஜி நேஷ்னல் பார்க்லேயும் வந்து அங்கே எலிஃபென்ட்ஸ் வந்து நிறைய ஆமாம். அது லால் பகதூர் சாஸ்திரி இது ராஜாஜினா இந்த ராஜாஜி தான் இந்த சொல்கிறாங்க. ராஜாஜி தான். அப்போ அங்கே அவருக்கு என்ன மேடம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு? அவர் வந்து பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் அதனால ஓகே 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 சார். ரைட் ரைட். ராதாகிருஷ்ணன் அதான் செங்கோல் எடுத்து என்ன சார் செங்கல்? ஓ ரைட் ரைட் ரைட். ஓ ரைட் சார். அதாவது ஒரு மன்னராட்சியில இருந்து கொடுக்கும்போது நாம என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் பிரிட்டிஷ்காரன் கேட்கறான். கேட்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணணும் செங்கோலை கொடுக்கணும். அது யாருக்கு தெரியும் அப்படின்னா தமிழ் டிசெண்டன்ஸ்ல தான் அவங்களுக்கு அது நல்ல பழக்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து அப்போ தமிழ்நாட்டில் கேட்கும்போது இந்த ராஜாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கு எடுத்துக்கிறாரு. அதுக்கு நான் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, நேரே போய் ஒரு மியூசியத்தில் ஒதுக்குப்புறமா யார் கண்ணில் படாமல் வச்சுறாரு. சரியா? ஸோ அப்படி கடந்ததை மறுபடியும் இவங்களுக்கு ப்ராப்பரான பொசிஷனுக்கு வந்து இட் இஸ் எக்ஸ்டாப்ளிஷ்மென்ட். ஆமாம். அதாவது ஒரு கிங்டம்ல இருந்து இன்னொரு கிங்டம்க்கு வரும்போது அந்த கிங்டமே வாங்கக்கூடாது. அது நிறைய ப்ரொசீஜர்ஸ். அப்போ வந்து எல்லாத்தையும் பிறந்த ஒரு துறவி வாங்கி அவர் வந்து புது கிங்டத்துக்கு ராஜாவே எல்லாருக்கும் வந்து கிரீடம் வைப்பாங்க. ராஜா கிரீடம் வைக்கிறது யாருன்னா துறவிகள் தான் வைப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வர இப்போ ஒரு இது வந்தோடனே அவரு இவர் மோடி வந்து அதை வந்து மறுபடியும் வந்து செல்வாங்க பார்லிமெண்ட் வச்சாரு. அமைக்கலாம் நீவிக்கல பார்லிமெண்ட் வந்து வச்சாரு. பார்லிமெண்ட்ல கொண்டு வச்சாரு. That is the right place. சாரி மேடம். அடுத்து குருவாயூர் ஆணையோட்டம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, யானை ரேஸ் வந்து வைக்கிறாங்க. யானைக்கு ரேஸா மேடம்? யானைக்கு ஓ ரேஸ் சூப்பர் வைக்கிறாங்க. சூப்பர். அது அது எங்க அவங்க தெரியுமா? குருவாயூர் அது ஒரு history. அப்படியே அதை சொல்லுங்க. அதாவது யானையை வந்து அதாவது குருவாயூர் சாமியை வந்து அவங்க நகர்வலம் கூட்டு வரும்போது ஒரு யானை மேல வந்து